நான் உங்கள் நிலா. இது சட்டம் ஒரு வகுப்பறை பிரசன்டட் பை ஸ்ரீ கலைமகள் வித்யா மந்திர் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கும்மிடிப்பூண்டி. இன்றைக்கி நம்ம எடுத்துக்கிற டாபிக் பார்த்திங்கன்னா பணம் கொடுக்கல் வாங்கல்னால வர பிரச்சனைகள் மற்றும் செக் பவுன்ஸ் கேசஸ், அதாவது 138 கேசஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதை பற்றி உங்களுக்கு என்ன டவுட்டாக இருந்தாலும் கால் பண்ணலாம். லைன் பிஸியாக இருந்தால் 9944010692 என்ற எண்ணுக்கு வாட்ஸ்அப்போ பண்ணலாம். ஒரு பணத்தினால தான் நிறையா ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனை வருது. ஆனால் அது நீங்கள் சட்டப்பூர்வமாக நீங்கள் பண்ணிங்கன்னா அந்த பிரச்சனைகளை தவிர்க்கலாம். அது எப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெளிவாக எடுத்து சொல்கிறதுக்காக 2 வழக்கறிஞர்கள் நம்ம கூட இருக்காங்க. First we have with சிவகுமார் சார். வணக்கம் சார். வணக்கம். He has more than 8 years of experiences in handling civil, criminal and matrimonial cases in both Madras High Court as well as in lower court. வணக்கம் சார். வணக்கம். Next we have with us Meher Amuda Surya ma'am. வணக்கம் ma'am. She has more than 10 years of experiences in handling civil, criminal and matrimonial cases in both Madras High Court as well as in lower court. வணக்கம் ma'am. சிவகுமார் சார், ஆக்சுவலி இந்த செக்குன்னு சொல்லி நிறைய பேர் வாங்குறாங்க. ஏன்னா இந்த பணம் காசு கொடுக்கல் வாங்கல் நடக்கும்போது நிறைய பேர் செக்யூரிட்டியாக கொடுக்குற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் பார்த்தீங்கன்னா செக்குங்கிறத ஒன்று கொடுப்பாங்க. அப்படி செக்குன்னு ஒன்று வாங்கும்போது அவங்க என்னென்ன பார்த்து வாங்கணும் சார்? ஒரு செக்கு ரிசீவ் பண்ணும்போது அந்த செக்கில் அந்த டேட் கரெக்டாக இருக்குதா, அது ஒன்று. ரெண்டாவது சிக்னேச்சர் கரெக்டாக இருக்குதா. மூணாவது அந்த செக்கோடைய ஃபிகர் எண்ணில் இருக்குதா, கரெக்டாக இருக்குதா எண்ணில். அப்புறம் அது எழுத்தில் கரெக்டாக இருக்குதா இது பார்க்கணும். இது சிடிஎஸ் செக்கான்னு செக் பண்ணணும். அந்த செக்கோட ரிசீவ் பண்ணுற டேட்டு, அந்த செக்கோட ரிசீவ் பண்ணுற டேட்டு வேலிட் டேட்டான்னு பார்க்கணும். அது 6 மந்த்துக்கு வேலிடான செக்காக இருக்கணும். ஸோ அதுக்கு மேலே அந்த செக் வேலிடிட்டி கிடையாது. இது ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான பார்க்க வேண்டியது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்சுவலாக. ஓகே சார், தேங்க்யூ சார். மெஹர் மேம், இப்போ பணம் கொடுக்கல் வாங்கல் நிறைய பேர் பண்ணுறாங்க. ஆனால் அதனால பிரச்சனைகள் வருது. அதை எப்படி தவிர்க்கலாம்? ஒரு ப்ரிகாஷனரி மெஷராக ஒரு பணம் வாங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃப்யூச்சரில் உங்களுக்கு டிஸ்பியூட்டோ இல்லை எது வராமல் தவிர்க்க முடியும்னா என்ன மேம் பண்ணலாம்? ஃபஸ்ட்டு பணம் கொடுக்கும்போது கொடுக்கறதுக்கான ஆவணம் ஏதாவது நம்ம எழுதி வாங்கணும். அது ரெஜிஸ்டர்டாக இருக்கணும். இப்போ மார்கேஜ் டீடு இருக்குதுன்னா ரெஜிஸ்டர் மார்கேஜ் டீடு. அதில் ப்ராப்பர்ட்டி ஏதாவது நம்ம மார்கேஜ் பண்ணி வாங்கிக்கலாம். சிம்பிள் மார்கேஜ், அது நம்மளுக்கு ரொம்ப பாதுகாப்பான ஒரு விஷயம். மார்கேஜ் இல்லாத பட்சத்தில் பணம் கொடுக்கறதுக்கான ப்ரூஃபோடு நம்ம கொடுக்கணும். ஆன்லைன் டிரான்சாக்ஷன் மூலமாக பண்ணலாம். அப்படி இல்லைன்னா சாதாரணமாக ரெஜிஸ்டர்ட் டாக்குமெண்ட்டாக நம்ம வாங்கிக்கிடலாம். எந்த ஒரு நம்ம டிரான்சாக்ஷனுக்கான ஒரு ப்ரூஃப் இருக்கணும். whether it is a bank transaction or not. Cashless transaction is the easy way to prove our money transfer கான ஒரு அடையாளமா இருக்கும். முக்கியமாக பேங்க் டிரான்சாக்ஷன் மூலமா பண்ணாங்கன்னா it will be helpful நம்ம கேஸ ப்ரூவ் பண்றதுக்குன்னு சொல்றீங்க. நம்ம தொடர்ந்து பேசலாமா? நம்ம கூட காலர் ஒருத்தங்க இணைஞ்சிருக்காங்க. ஹலோ மேம், சொல்லுங்க மேம், உங்க பேர் எங்க இருந்து கால் பண்றீங்க? நான் கோயம்புத்தூர்ல இருந்து. என்னோட பேர் ராணிங்க. சொல்லுங்க மேம். நான் ஒரு இவ ஃப்ரெண்டு மாதிரி தாங்க. நான் பணம் ஒரு என்னோட இடத்து மேல வாங்கி கொடுத்தேன். வாங்கி கொடுத்தா அவ வட்டி நானே கட்டிக்கிறேன், ஒரு 2 மாசத்துல கொடுத்துருவேன்னு சொன்னாங்க. ஆனா அவங்க 2 மாசம் கட்டிட்டு ஒரு 6 மாசம் கட்டினா அப்புறம் மறுபடி கட்டல. அப்புறம் நானே தான் பணம் கட்டினேன் வட்டி கட்டிட்டு அதுக்கப்புறம் அவங்க பையன் பணம் ஏற்பாடு பண்ணிட்டு எங்களுக்கு மீட்டு தர்ற அப்படின்னு சொல்லிட்டு போனவ வரவே இல்லை. ஒரு 2-3 வருஷமா தேடிட்டு அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷன்ல நான் கம்ப்ளைண்ட் கொடுத்து அப்புறம் மறுபடியும் அவன் கண்டுபிடிச்சு ஸ்டேஷன்ல வச்சு 10 லட்சம் ரூபாய்க்கு மறுபடியும் எழுதி வாங்க. நான் நம்பிக்கை பேர்ல எங்க வீட்டுல வாடகைக்கு இருந்தவங்களுக்காக தான் கொடுத்தேன். ஒரு 2 மாசத்துல கொடுத்துருவா பையன் அப்படின்னு. ஆனா அவன் கொடுக்கவும் இல்லை. அப்புறம் ஸ்டேஷன்ல எழுதி கொடுத்து 10 லட்சத்துக்கு எழுதி கையெழுத்து அவன் பையன்கிட்ட மட்டும்தான் வாங்கினேன். அப்புறம் மறுபடியும் 2 மாசம் கொடுத்தா 15,000 கொடுத்து 10 லட்சம் கழிச்சிடலாம் அப்படின்னு. அப்புறம் 2 மாசம் கொடுத்ததுக்கு அப்புறம் மறுபடியும் காணாம போயிட்டா. இப்ப எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியல. பணம் இல்ல, என்ன நஷ்டப்பட்டு இருக்க. புரியுது மேம். நம்ம வழக்கறிஞர் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவாங்க மேம், எடுத்து சொல்லிடுங்க சார். சரி. ஆமா, ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க இல்லையா? ஆமாங்க. ஸோ 10 லட்சம் ரூபாய்க்கு அவங்க திருப்பி தரேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ரெஜிஸ்டர் ஆபீஸ் போய் எழுதி வாங்கினாங்க. ரெஜிஸ்டர் ஆபீஸ் போய் எழுதி வாங்கியிருக்கீங்க, சரிங்களா? அவங்க அதுக்கு ஏதாவது ஒரு செக்கா
இல்ல வேற ஏதாவது மாதிரி கொடுத்துருக்காங்களா அதெல்லாம் ப்ரோ நோட் மாதிரி? ஒண்ணுமே அவங்க கிட்ட எதுவுமே இல்லங்க. அவங்க வாடகைக்கு தான் இருக்காங்க வீடு. ஓகே. அவங்க அதனால எதுவும் வாங்குறதுக்கு இல்லைங்க. நீங்க செக்யூரிட்டி பர்பஸா செக் கூட எதுவுமே வாங்கி வைக்கலையா? எதுவுமே வாங்கி வைக்கலைங்க. சரிங்க. இது வந்து இப்போ இவங்க உங்களுக்கு 2 இன்ஸ்டால்மெண்ட்டா 15,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஆமாங்க. அது எப்படி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு? அது பேங்க் மூலமா எங்களுக்கு அனுப்பிச்சாங்க, செல்ல எனக்கு வரும். அதாவது ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்ணிருக்காங்க கரெக்டா? ஆமாங்க. சரி, இந்த நீங்க பத்திரத்தை வச்சு தான் இந்த இது கொடுத்துருக்கீங்க, அமௌண்ட் கொடுத்துருக்கீங்க அந்த இல்லையா? பத்திரத்தை நானே திருப்பிட்டேங்க. பணத்துக்கு 6 லட்சம் ரூபாய் கொடுத்து அந்த பத்திரத்தை திருப்பிட்டேன். திருப்பினதுக்கு அப்புறம் தான் வட்டி எல்லாம் கட்டினது போக 10 லட்சம் ரூபாய்க்கு எழுதி ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல கையெழுத்து வாங்கினேங்க நானு. சரி, இப்போ அவர் ட்ரேஸ் அதாவது எங்க இருக்கானே கண்டுபிடிக்க முடியல கரெக்டா? கண்டுபிடிக்க முடியலங்க, தேடிட்டே இருக்கேன். அது 3 வருஷம் ஆகி போச்சுங்க. அதுவும் சரிங்கம்மா. இப்போ நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் மறுபடியும் ஸ்டேஷனில் போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க. இந்த மாதிரி வந்து அவரை நான் ட்ரேஸ் பண்ணவே முடியலை, எனக்கு வந்து அவரை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க. ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தா ஸ்டேஷனில் வந்து எஃப்ஐஆர் போடுவாங்க. எஃப்ஐஆர் போட்டுக்கிட்டு அதுக்கு மேலே ஃபர்தர் அவங்க ஆக்ஷன் எடுப்பாங்கம்மா. ஏன்னா நமக்கு வேறு எந்த ஆப்ஷனுமே இல்லையே. தேங்க்யூ சார். நம்ம தொடர்ந்து பேசலாம். நம்ம அடுத்த காலர் இணைஞ்சிருக்காங்க. ஹலோ. ஐயா, எங்கள் அண்ணன் வந்து ஏமாற்றி வாங்கிட்டாருங்க. யாரு சார் வாங்கினா? எங்க நிலம் 4 பேருக்கு நிலங்க. ஓகே. அது வந்து கடன் பத்திரம்னு வாங்கி எழுதினாரு. ஓகே. அது வந்து வேற ஒருத்தர் தான் கிரைம் பண்ணி அவங்க தான் கொடுத்தாங்க காசு அப்படின்ட்டாரு. நாங்களும் சரி எல்லாமே இன்னும் 2 அண்ணனும் காசே வாங்கலாம். ஓகே சார், நீங்க படிக்கலையா சார்? நீங்க வாங்கின பத்திரத்தை படிச்சு பார்க்கலையா? நான் பிளைண்டுங்க. ஓகே 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 சார், சொல்லுங்க சார். நீங்க அதாங்க அது எப்படிங்க, அது என்ன பண்றதுங்க? இல்ல, நீங்க ஃபர்ஸ்ட் வந்து உங்ககிட்ட பத்திரத்தை கடன் பத்திரமா வாங்கியிருக்காங்க கரெக்டா? கடன் பத்திரம் தான் சொன்னாங்க. ஆனா அங்க வந்து கிரைய பத்திரமா மாத்திக்கிறாங்க. அங்க கடன் பத்திரம்லாம் எழுதல, அவங்க கிரைய பத்திரமா மாத்திக்கிட்டாங்க. வேற ஒரு ஆளுக்கு இப்ப இவர் பேர்லயே பண்ணா கேட்பாங்கன்ட்டு ஓகே அவங்க வேற ஒருத்தர் பேர்ல எழுதி அவரு ஒரு 8 வருஷம் கழிச்சு அவர் பேர்ல இருந்து இவர் பேர் மாத்திக்கிட்டாரு. ஓகே ஓகே. உங்ககிட்ட கடன் பத்திரம்னு சொல்லிட்டு அவங்க வந்து பேர் மாத்தி அவங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டாங்க கரெக்ட்டா? ஆமா, ஓகே சார், மாத்திக்கிட்டாங்க. ஓகே. டாக்குமெண்ட்ல சைன் பண்ணது எந்த வருஷம் சார்? இல்ல 2003ங்க மேடம். 2003 சார்? ஆமாங்க மேடம். உங்களோட நாலேஜுக்கு எப்போ வந்தது சார் இவங்க வந்து இந்த டாக்குமெண்ட் வந்து உங்ககிட்ட ஃபோர்ஜரியா வாங்கியிருக்காங்க? இது வந்து அண்ணன் தாங்க, அண்ணன் தம்பி தான் எல்லாமே. சரி, இவர் நம்மள ஏமாத்த மாட்டாருன்னு சொல்லிட்டோம். அதுக்கு பின்னாடி ஒரு 10 வருஷம் கழிச்சு கேட்டேன், இல்லடா நீங்க எல்லாம் வித்துப்பிட்டீங்க அப்படிங்கிறாரு. வழக்கறிஞர் வந்து இல்ல கேஸ் புரிஞ்சிருச்சு. வழக்கறிஞர் வந்து உங்களுக்கு எப்போ வந்து நீங்க ஏமாத்தப்பட்டீங்கன்னு எப்போ உங்களுக்கு தெரிஞ்சது? 2011ல தான் எங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தெரிஞ்சது 2011ல இதோட நாலேஜ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குது அப்படிதானே சார்? அதுக்கப்புறமா நீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்கீங்க. போய் எஃப்ஐஆர் போட்டு வச்சிருக்காங்க. அதுல சிஎஸ்ஆர் போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்க ஃபர்தரா என்ன ஆக்ஷன் எடுத்தீங்க சார் அது மேல? எதுவுமே எடுக்கல மேடம். சார் இப்போ வந்து இந்த டாக்குமெண்ட் ரெஜிஸ்டர் பண்ணது 2003ல சார். உங்களுக்கு தெரிஞ்சது 2011ல. ஒரு சிவில் சூட் இதில் போடணும்னா அந்த டாக்குமெண்ட்டை ரத்து பண்ண சொல்லி நல் அண்ட் ஒய்டுன்னு சொல்லிட்டு ஒரு சூட் போடணும் சார். அந்த சூட் போடுறதுக்கான கால அவகாசம் 3 வருஷம்தான். உங்களுக்கு தெரிஞ்ச நாளில் இருந்தோ அப்படி இல்லை நீங்கள் எழுதி கொடுத்த நாளில் இருந்தோ, இந்த 2ல் ஏதாவது ஒரு நாளில் இருந்து 3 வருஷத்துக்கு உள்ள மட்டும்தான் நீங்கள் ஒரு வழக்கு தொடர முடியும், சிவில் வழக்கு. இப்போ எல்லாத்துக்குமே உங்களுக்கு கால அவகாசம் முடிஞ்சு போயிடுச்சுது சார். இதுக்கான நீங்கள் எதுவும் பண்ண முடியாது. இதுக்கு மேலே உங்கள் அண்ணன் மேலே நீங்கள் வந்து சீட்டிங்கில் மட்டும்தான் கிரிமினல் சைடில் போக முடியும் சார். ஒரு சிவில் வழக்கை பொறுத்தளவில் கால அவகாசம் எல்லாத்துக்குமே முடிஞ்சு போயிடுச்சுது. நீங்கள் அவங்க மேலே கிரிமினல் வழக்கு மட்டும்தான் தொடர முடியும். ஓகே மேம், தேங்க்யூ ஸோ மச். நம்மளோட அடுத்த காலர் இணைஞ்சிருக்காங்க, பேசிடலாம். ஹலோ. ஹலோ மேடம். ஹலோ சார், சொல்லுங்க சார். வணக்கம் சார், உங்க பேர் எங்க இருந்து கால் பண்றீங்க? நான் பேரு டி மாதேஸ்வரன். ஓகே. திருப்பூர்ல இருந்து கால் பண்றேங்க. சொல்லுங்க சார். நான் வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தருக்கு வந்து பணம் 1 லட்சம் ரூபாய் கொடுத்துருந்தேங்க. ஓகே சார். அந்த பணத்தை வந்து அவர் ரிட்டர்னா எனக்கு செக்கா கொடுத்தாருங்க. ஓகே. அந்த செக் ரிட்டர்ன் ஆயிடுச்சுங்க. ஓகே. ரிட்டர்ன் ஆனதுக்கப்புறம் நான் கோர்ட்ல ஃபைல் பண்ணி கேஸ் நடத்தி அவர் வந்து அந்த கேஸுக்கு வந்து ஆஜராகாம எனக்கு எக்ஸ்பார்ட்டி தீர்ப்பாகி அவர் மேல வாரண்ட் ஆகி போச்சுங்க மேடம். ஓகே சார். இப்போ வந்து அவர் வந்து அப்போ வந்து வாரண்ட் ஆகும்போது அவர் திருப்பூர்ல இருந்தாரு. ஓகே. இப்போ அவர் வந்து கோயம்புத்தூருக்கு குடிமாறி போயிட்டாரு. ஓகே. ஆனா அவருடைய போன் நம்பர் இருக்குது. அவர் வந்து போலீஸ்கார் வாரண்ட் வந்து எக்ஸிக்யூட் பண்றதுக்கு போலீஸ்கார் போன் பண்றாங்க, போன்ல பேசுறாங்க.
ஓகே. ஆனா அவர் எங்களால வந்து கூட்டிட்டு வர முடியல. ஓகே. அதுக்கு வந்து போலீஸ் வந்து என்ன முயற்சி எடுக்க மாட்டேங்குது. கேட்டா அவங்க வந்து அதுக்கு ஏதோ ஒரு காரணம் சொல்றாங்க. ஓகே சார். பேசுறாங்க, நம்ம வந்து பிடிக்க முடியல. புரியுது சார். நம்ம சொல்லுங்க சார். கோயம்புத்தூர்ல இருக்கிறவங்க நம்ம எப்படி பிடிச்சிட்டு வர்றதுக்கு அதுக்கு என்ன வழி பண்றதுன்னு எனக்கு தெரியல. ஓகே சார், அதுக்கான வழிமுறைகள் நம்ம வழக்கறிஞர் ஆன்சர் பண்ணுவாங்க. சொல்லுங்க சார். திரு மாதேஸ்வரன், ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வந்து அவர் இப்போ எங்கே இருக்காருன்னு சொன்னீங்க, கோயம்புத்தூரில் இருக்காருன்னு. கோயம்புத்தூரில் இருக்க அட்ரஸ் வந்து நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். போலீஸ் வந்து கோயம்புத்தூர் போக மாட்டாங்க. ஸோ கோர்ட்டில் நீங்கள் கேஸ் ஃபைல் பண்ணும்போது இப்போ திருப்பூரில் வந்து இருந்தால் வழக்கு தாக்கல் பண்ணீங்க. போலீஸுக்கு வந்து வாரண்ட் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா திருப்பூர் உள்ள அட்ரஸ் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ கோயம்புத்தூர் அவர் மைக்ரேட் ஆகி போயிட்டனால போலீஸுக்கு அந்த அட்ரஸ் தெரியாது. ஸோ நீங்கள் தான் அந்த அட்ரஸை கொடுக்கணுமே தவிர போலீஸ் போய் என்கொயரி பண்ண மாட்டாங்க. நீங்கள் தான் அந்த அட்ரஸ் கொடுக்கணும், நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும், வேறு வழியே கிடையாது. நம்ம கூட காலர் இணைஞ்சிருக்காங்க. ஹலோ, நான் கடலூர்லேருந்து பேசுகிறேன் மேடம். நாராயண். 2 லட்ச ரூபா பணம் வாங்கியிருந்தேன் மேடம். ஓகே சார். அதை வந்து நான் வந்து சொத்து விற்று தான் தரணும்னு சொல்லிட்டேன் மேடம். வாங்கினவங்கள்ட்ட ஓகே கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே. அவர் வந்து நாங்கள் சொத்து விற்கிறதுக்கு அட்வான்ஸும் வாங்கிட்டோம் நாங்கள். ஓகே ஓகே. பேங்க்ல வந்து சொத்து பத்திரம் இருந்ததால அது வந்து மூக்குறதுக்கு நாளாயிடுச்சு மேடம். ஓகே. அது அவர் 2 லட்சம் கொடுக்க வேண்டியது என்ன பண்ணாரு, கோர்ட்ல போயிட்டு ஜப்தி நோட்டீஸ் வாங்கிட்டாரு மேடம். ஓகே. விற்காத அளவுக்கு. ம். இது எப்படி மேடம் சரி பண்றது? சார், இப்போ அவங்க என்ன மாதிரியான நோட்டீஸ் வாங்கியிருக்காங்க? அவங்க சிவில் வழக்கு உங்கள் மேலே போட்டு அதுக்கு மேலே எக்ஸிக்யூஷனில் வந்து வாங்கியிருக்காங்களா, இல்லை வேறு ஏதாவது ஆர்டர் வாங்கியிருக்காங்களா? உங்களுக்கு கோர்ட்டில் வாங்கினதுக்கான ஜப்தி நோட்டீஸோட விவரம் என்னன்னு சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு தெளிவாக பதில் சொல்கிறேன். அதான் மேடம், விற்காத அளவுக்கு வில்லங்கம் காமிக்கிறீங்க மேடம். ஈஸியில் வில்லங்கம் வருதா? ஆமாம், வில்லங்கம் வருது மேடம். நீங்கள் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி கோர்ட்டில் இருந்து ஏதாவது நோட்டீஸ் வந்து நீங்கள் அதுக்கு ஆஜராக வந்து நாங்கள் ஆஜராகாமல் இருந்துட்டோம் மேடம். நீங்கள் எந்த கோர்ட்டில் இருந்து உங்களுக்கு நோட்டீஸ் வந்தது? பண்ருட்டி சிவில் நீதிமன்றம். ஆமாம், சிவில் கோர்ட். நீங்கள் அவங்க கோர்ட்டுக்கு போகாததுனால உங்களுக்கு எதிராக அவங்க சிவில் வழக்கு போட்டு அந்த ப்ராப்பர்ட்டியோட அட்டாச்மெண்ட் அவங்க அதை ஜப்தி பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் இதுக்கு மேலே போகணுன்னா உங்களுக்கு 2 வழி இருக்குது சார். ஒன்று, உங்களுக்கு எதிராக அவங்க சிவில் வழக்கு போட்டாங்கல்ல, அந்த சிவில் வழக்கை வந்து ரத்து பண்ண சொல்லி அதே கோர்ட்டில் போய் நீங்கள் வந்து மனு தாக்கல் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா அது உங்களுக்கு டிஎம்சின்னு ஒரு கோர்ட் சொல்லுவாங்க, முன்சிஃப் கோர்ட்டு, டிஸ்ட்ரிக்ட் முன்சிஃப் கோர்ட்டு. அங்கே ஆர்டர் அங்கேருந்து உங்களுக்கு வழக்கு மேலே உங்களுக்கு எக்ஸிக்யூஷன் பண்ணியிருந்தாங்கன்னா அங்கே இருக்கிற மாவட்ட நீதிமன்றத்தில் போய் நீங்கள் மேல்முறையீடு பண்ணணும். இல்லை உங்களுக்கு சப்கோர்ட்லேருந்து அவங்க அட்டாச்மெண்ட் வாங்கியிருந்தாங்க அப்படின்னா ஹைகோர்ட்டுக்கு நீங்கள் வரணும் சார். உங்களோட சொத்தோட மதிப்பு எவ்வளவு, அந்த மதிப்பை பொறுத்து தான் உங்களோட கேஸ் அவங்க போட்டிருப்பாங்க. அதுக்கு மேலே நீங்கள் மேல்முறையீடு வந்து உங்களுக்கு எதிராக முதல்ல அவங்க ஆர்டர் வாங்கியிருக்காங்கல்ல, டிகிரி அண்ட் ஜட்ஜ்மெண்ட்டுன்னு சொல்லுவோம், தீர்ப்பு வாங்கி வச்சுருக்காங்க. அந்த தீர்ப்பை முதல்ல ரத்து பண்ணணும் சார். அந்த ரத்து பண்ணினதுக்கு அப்புறமா தான் அவங்க எக்ஸிக்யூஷன் ப்ரொசீடிங்ஸை கேன்சல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து அதை எடுத்துகிட்டு போய் நீங்கள் இங்கே சப் ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸில் கொடுத்து உங்கள் சொத்து மேலே இருக்க வில்லங்கத்தை நீக்கிட்டு அதுக்கப்புறமா தான் சார் அதை விற்க முடியும். தேங்க்யூ ஸோ மச் மேம். நம்ம அடுத்த காலர்கிட்ட பேசிடலாம். ஹலோ. ஹலோ. ஹலோ சார், சொல்லுங்கள் சார், உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? ஜெயகிருஷ்ணனுங்க, திருப்பூர்லேருந்து கால் பண்ணுறேங்க. சொல்லுங்கள் சார். இதாங்க, இந்த ஒரு வருஷத்துக்கு முன்னால் அமௌண்ட் ஒருத்தர்கிட்ட கொடுத்தாங்க. இந்த ஒரு பிஸ்னஸ் மூலயமா வரும் அப்படின்ட்டு வாங்கினாங்க பார்த்துங்க. ஓகே, எவ்வளோ அமௌண்ட் சார் கொடுத்தீங்க? 9 லட்சங்க. ஓகே சார். கட்டின உடனே வாங்கிக்கலாம் வாங்க அப்படின்ட்டு போய் சென்னையில் போய் கட்டினோம். ஓகே. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 5 நாளில் வந்துடுங்க, பொறுங்க வாங்கிக்கலாம் அப்படின்னாங்க. அப்புறம் பார்த்தா 5 நாள்னாங்க. அப்புறம் 1 மாதம்னாங்க, அந்த முடிஞ்சிடும் இப்போ வருஷம் ஆகி போச்சுங்க, இன்னும் வரல அமௌண்ட்டு. ஓகே ஓகே. என்ன மாதிரி பிஸ்னஸ் சார்? அது என்னன்னு அவங்க முதல்ல நம்மகிட்ட சொல்லும்போது ட்ரஸ்ட்டு மூலியமா அப்படின்னாங்க. அப்புறம் பார்த்தா பிஸ்னஸ் பங்குச்சந்தை மூலியமா இருக்கிற மாதிரி அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. இப்போ நம்ம எது கேஸ் போட்டுடலாமா அப்படின்னு கேட்டா வேண்டாங்க, பொறுங்க வந்துருங்கிறாங்க. இது நம்புறாங்களா எப்படி என்னன்னு கேட்கல. இல்ல, இந்த காசை வந்து நீங்க எப்படி சார் அனுப்புனீங்க? பேங்க் மூலியமா அனுப்புனீங்களா இல்ல காசா கொடுத்தீங்களா? கொடுத்ததுக்கு ஏதாச்சும் காசா கொடுத்தாங்க. அவங்க இந்த பாண்டு பத்திரத்துல கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்க அதுக்கு. ஓகே சார், நம்ம வழக்கறிஞர் ஆன்சர் பண்ணுவாங்க சார். சிவகுமார் சார். வணக்கம். இது எந்த பிஸ்னஸ்க்காக சொன்னீங்க நீங்கள்?
ட்ரேடிங் சம்பந்தப்பட்ட இது பிசினஸ். ஷேர் மார்க்கெட் இதுல அப்படிங்கிறாங்க. முதல்ல நம்மகிட்ட சொன்ன ட்ரஸ்ட்னு சொல்லி கூப்பிட்டு போனாங்க பாத்துங்க. சரிங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா இது ஷேர் மார்க்கெட் இது இப்படி வரும் அப்படி வரும்ட்டு 15 நாள்ல இருந்து இப்படியே கட்டினவொன்னே வாங்கிட்டு வந்துடலான்னு தான் சொல்லி வாங்கினது. சரி, அந்த அந்த அவங்க கொடுத்த அந்த அக்ரிமெண்ட், இந்த பிஸ்னஸ் தொடங்குறதுக்கான ஒரு அக்ரிமெண்ட் அவர் கையெழுத்து போட்டு கொடுத்தாங்கன்னு சொன்னாங்கல்ல. ஆமாங்க. அது எப்போ பிஸ்னஸ் தொடங்குறதா இருக்குது, இல்லை எந்த மாதிரி உள்ள அமௌண்ட் நீங்கள் பே பண்ணணும், அது ஏதாவது ஒரு டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் அதில் இருக்குமா? அக்ரிமெண்ட் படிச்சு பார்த்தீங்களா? அந்த அக்ரிமெண்ட் படிச்சு பார்த்தீங்களா? அந்த அக்ரிமெண்ட் படிச்சு பார்த்தீங்களா? அந்த அக்ரிமெண்ட் டீடைல்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்களா? இது நம்ம 2வது நபர் மூலியமா தான் போயிருக்குங்க, நேரடியா போகல. இல்ல, உங்க கையில அந்த அக்ரிமெண்ட் இருந்தா நீங்க அந்த அக்ரிமெண்ட் என்ன சொல்லுதுன்னு சொல்லுங்க. அந்த அக்ரிமெண்ட் நீங்க படிச்சு பார்த்தீங்களா? இவங்க 3வது நபர் கொடுத்ததுதான், 2வது நபர் கொடுத்ததுதான் நம்மகிட்ட இருக்குங்க. ஃபர்ஸ்ட் அப்ப நீங்க ஒரு இன்னொரு நபர் மூலமா தான் அவரை கான்டாக்ட் பண்ணிக்கீங்க இல்லையா? உங்களுக்கு டைரக்டா அவரை தெரியாது. ஆமாங்க. சரி, நீங்க வேற நீங்கள் என்ன பண்ணுங்க, இப்போ போலீஸ் ஸ்டேஷன் தான் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணணும். இந்த மாதிரி என்ன பணத்துக்கான ஏமாற்றிருக்காங்க, ஸோ எங்களுக்கு நான் கொடுத்த பணத்தை எனக்கு திருப்பி தர மாட்டேங்கிறாங்க, ஸோ எங்களை காலம் தாழ்த்திட்டே இருக்கிறாங்க, எனக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் கொடுங்கன்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன் தான் கம்ப்ளைண்ட் பண்ணணுமே தவிர வேறு எந்த ஆப்ஷன் உங்கள்கிட்ட இல்லை. ஸோ அக்ரிமெண்ட்டில் என்ன போட்டுக்குன்னு சொன்னால் தான் ஃபர்தராக நாங்கள் சொல்ல முடியும். தேங்க்யூ ஸோ மச் சார். நம்ம நெக்ஸ்ட் காலர்கிட்ட பேசிடலாம். ஹலோ மேம், நாங்கள் வீடு அட்வான்ஸ் கொடுத்துருந்தோம். ஓகே. அது எங்களுக்கு 50,000 பே பண்ணியிருந்தேன், ஜிபே மூலமாக தான் பண்ணினேன். ஓகே. அவங்க ரிட்டர்ன் நாங்கள் அந்த வீட்டுக்கு போகவே இல்லை, ஆனால் ரிட்டர்ன் எங்களுக்கு தரவும் இல்லை. ஓகே. நான் இப்போ அவர் இறந்துட்டாருன்னு சொல்கிறாங்க. அவங்க டாக்டருக்குலாம் தெரியும் இந்த விஷயம். ஓகே. இதை எப்படி நாங்கள் கிளைம் பண்ணலாங்க? ஓகே மேம். மேம் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க மேம். வணக்கம் மேம். நீங்கள் அந்த 50,000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்தீங்கல்ல மேடம், அதுக்கு நீங்கள் ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டிருக்கீங்களா? இல்லை மேம், அக்ரிமெண்ட் போடல. எந்த ஒரு ஜிபே தான் பண்ணணும், எந்த ஒரு அக்ரிமெண்ட்டும் போடலை. ஆமாம். எவ்வளோ நாள் ஆகுது நீங்கள் கொடுத்து? 1.5 years ஆகுது. அதில் அவங்க உங்ககிட்ட வாய்மொழியாவது ஃபோன் மூலமாக இல்லை எப்படி அவங்களுக்கு இமெயிலோ ஏதாவது பண்ணியிருக்காங்களா 50,000 ரூபாய் வாங்கியிருக்குன்னு சொல்லிட்டு? இல்லை மேம், அதெல்லாம் பண்ணல. ஆனால் நம்ம ஃபோன் கான்டாக்ட் இருந்துச்சு, எங்களுக்கு பணம் அனுப்புங்க, அட்வான்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிலாம் அந்த பேச்சுவார்த்தை இருந்துச்சு. ஆனால் அது வாங்கினதுக்கு அப்புறம் ஒன்றும் சொல்லலை. அதுக்கப்புறம் இல்லை, நீங்கள் நாங்கள் கேட்கும் போதெல்லாம் அம்மா உடம்பு சரியில்லை, ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லை சொல்லி இந்த மாதிரியே டிலே பண்ணாங்க. நீங்கள் 50,000 ரூபாய் இந்த அட்வான்ஸ் கொடுத்தீங்க அப்படிங்கிறதுக்காக கலந்துரையாடல் ஃபோனில் ஏதாவது உங்ககிட்ட வாய்ஸ் ரெக்கார்டு இருக்குதா? அதுக்காக கொடுத்ததுக்காக தெரியல மேம். அது உங்களுக்கு இந்த 50,000 ரூபாய்க்கு இப்போ ஒரே ஒரு ஆப்ஷன் தான். நீங்கள் ஆர்டினரி சிவில் சூட் அங்கே திருவள்ளூரில் இருக்க டிஸ்ட்ரிக்ட் முன்சிஃப் கோர்ட்டில் போய் ஃபைல் பண்ணலாம். அந்த மூலமாக ஃபைல் பண்ணி மட்டும்தான் நீங்கள் வாங்க முடியும். அப்படி இல்லைன்னா கிரிமினல் வழக்கு போலீஸ் ஸ்டேஷனில் போய் என்னை 50,000 ரூபாய் வாங்கி ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே போய் கிரிமினல் எஃப்ஐஆர் போட சொல்லிவிட்டு அதுக்கு மேலே நீங்கள் ஆக்ஷன் எடுக்க சொல்லலாம். இந்த 2 ஆப்ஷன் தான் உங்களுக்கு. தேங்க்யூ ஸோ மச் மேம். மேம் ஆக்சுவலி இந்த கேசஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் நம்ம தொடங்குறதுக்கு முன்னாடியும் ஒரு லீகல் நோட்டீஸுங்கிற கான்செப்ட் ஒன்று கண்டிப்பாக அனுப்பி ஆகணும். அதை பற்றி மக்களுக்கு கொஞ்சம் எடுத்து சொல்லுங்களேன் மேம். லீகல் நோட்டீஸ் அனுப்ப வேண்டியது கட்டாயம் கிடையாது. எங்கள் ஸ்டாச்சுட்டரி நோட்டீஸ் மேண்டேட்டரியாக இருக்குது. இப்போ 138 நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்டை பொறுத்தளவில் மேண்டேட்டரி லீகல் நோட்டீஸ் அனுப்ப வேண்டியது. அது தவிர மற்ற சிவில் வழக்குகளில் நோட்டீஸ் அனுப்ப வேண்டிய அவசியம் கிடையாது. ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் சூட்டுன்னு நம்ம சொல்லுவோம். இப்போ இவங்க சொன்னாங்கல்ல, நம்ம லாஸ்ட்டு கிளைண்ட்டு 50,000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அவங்க ஏதாவது ஒரு ஆவணம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்கன்னா அக்ரிமெண்ட் ஃபார் சேல் நம்ம சொல்லுவோம். அது ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க அப்படின்னா அதில் ஒரு லிமிட்டேஷன் சொல்லியிருப்பாங்க. இந்த 50,000 ரூபாய் நான் வாங்கினதுலேருந்து 30 நாள் இல்லை 1 மாதம் இல்லை 3 மாதம் 6 மாதம் அப்படின்னு ஒரு கால அவகாசம் அதில் கொடுத்துருப்பாங்க. அந்த அவகாசத்துக்கு முன்னாடி 2 பேரில் யாராவது ஒருத்தங்க இதை ரத்து பண்ண இருந்தாலோ இல்லை இப்போ 30 நாளில் நான் பண்ணித்தரேன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த 30 நாளில் கடைசி நிமிஷத்தில் போய் நோட்டீஸ் அனுப்பக்கூடாது. ஒரு 5 நாள் 10 நாள் டைம் இருக்கும்போது யாரால் இப்போ 50,000 ரூபாய் கொடுத்தவங்களால் அதை ஃபர்தராக ப்ரொசீட் பண்ண முடியல அப்படின்னா அவங்க வெண்டாருக்கு அனுப்பலாம். இல்லை வெண்டாரால் அதை ப்ரொசீட் பண்ண முடியல அப்படின்னா பர்ச்சேசருக்கு நோட்டீஸ் அனுப்பலாம். இது ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸில் அனுப்பணும். மற்றபடி எந்த ஒரு சிவில் சூட்லேயும் நோட்டீஸ் கட்டாயமானது இல்லை. ஓகே, உங்களோட காலர் எடுத்துங்க நெஞ்சிருக்காங்க. ஹலோ
ஹலோ வணக்கம். வணக்கம் சார், உங்க பேர் எங்க இருந்து கால் பண்றீங்க? 2014 பணம் கட்டினமா. ஓகே சார். 2014 பணம் கட்ட சொல்லி வழிகட்டாயம் பண்ணி அவங்க கட்ட சொன்னதுனால கட்டி விட்டேன். ஓகே. 560 ரூபா மாசம். ஓகே. 2019 வரைக்கும் கட்டினேன். ஓகே சார். கட்டி முடிச்ச உடனே அதுக்கு பிற்பாடு ஒரு பத்திரம் மாதிரி ஒரு கையில கொடுத்துருந்தாங்க. ஓகே. அதை வந்து பணம் ஒரு வாரத்தில் கொண்டு வந்து தரேன். 64,000 ரூபா கணக்கு பண்ணி 64,000 ரூபாய்க்கு பணம் தர்றேன் அப்படின்னு அந்த பத்திரத்தை வாங்கிட்டு போனாங்க. ஓகே. அதுல இருந்து அது வரைக்கும் இன்ன வரைக்கும் கொடுக்கவும் ஒண்ணுமில்ல. கேட்டா அந்த ஏஜென்ட் கிட்ட கேட்டா நாங்களும் ஏமாந்துட்டோம் அப்படி இப்படின்னு சொல்லி தாக்கு முகத்தோடையே கழிச்சுக்கிட்டு வந்துட்டாங்க யாரும் ஒருத்தவங்க. ஓகே. அது வந்து ஒன்றும் வாங்குற மாதிரி ஒரு வட்டி வேணா ஒன்று வேணா கட்டணம் பணத்தை மட்டும் கொடுங்கிறேன், அதுவும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் கட்டணை பார்த்தா என்கிட்ட மட்டும் இல்லை, அது ஏகப்பட்ட பேர்கிட்ட பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு முழுவதுக்குமே. நீங்கள் பணம் கட்டினதுக்கான ரசீது வச்சுருக்கீங்களா சார்? இந்த ரசீது எல்லாத்தையுமே நீங்கள் சேர்த்து நீங்கள் எவ்வளோ காசு கட்டியிருக்கீங்க இதை எல்லாமே நீங்கள் ஒரு கால்குலேஷன் போட்டு உங்களுக்கு பக்கத்தில் இருக்க போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு போய் நீங்கள் அவங்க மேலே கிரிமினல் கேஸ் கொடுக்கணும் சார். அதுக்கு மேலே அவங்க ஆக்ஷன் எடுப்பாங்க. இப்போ ஒருவேளை இந்த நிதி நிறுவனம் இந்த மாதிரி தமிழ்நாடு பூரா பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க மேலே ஏற்கனவே நம்ம கோர்ட்டில் கேஸ் பெண்டிங் இருக்கும் சார். அந்த பெண்டிங் இருக்க கேஸில் நீங்களும் ஒரு எதிர்வாதியாக போய் சேர்ந்து அவங்க மேலே கேஸ் கொடுக்கணும். இந்த 2 வழி உங்களுக்கு இருக்குது சார். தேங்க்யூ ஸோ மச் மேம். நம்ம கூட அடுத்த கால் இணைஞ்சிருக்காங்க, பேசிடலாம். ஹலோ, என்னோட பேர் சுதா. ஓகே. நான் திருவத்தூர்லேருந்து ஃபோன் பண்ணுறேன். ஓகே. தங்கச்சி வந்து ஒருத்தவங்கிட்ட கையெழுத்து கொடுத்து பணம் வாங்கியிருந்தாங்க. என் தங்கச்சி நம்ம ஃப்ரெண்டும். ஓகே. ஆனால் அந்த காசை கொடுத்துட்டாங்க அவங்க. ஓகே. அந்த காசு கொடுத்துட்டு அந்த பத்திரத்தை வாங்கல. அவங்க அந்த பத்திரத்தை வச்சு கோர்ட்ல எப்போ கேஸ் ஃபைல் பண்ணி திருப்பி அந்த தங்கச்சி காசு தரணுட்டு அவங்க தீர்ப்பு வாங்கியிருக்காங்க. அவங்க கோர்ட்ல வந்து வீட்டுக்கு வந்துச்சு பேப்பரு. ஆனா அதை வந்து என் தங்கச்சி வேலைக்கு போனா அந்த பேப்பரை வந்து அவர் பெருசா எடுத்துக்கல. நம்ம பணம் கொடுத்துருவோம் எனக்கு கோர்ட்ல இருந்து வந்தது. ஆனா இப்போ வந்து என் தங்கச்சி அவங்க பணம் தரணும்னு சொல்லிட்டு கோர்ட்ல வந்து தீர்ப்பு ஆயிடுச்சு. ஓகே. இப்போ நாங்க வேற அட்வொகேட்டை வச்சு போட சொல்லியிருக்கோம். ஆனா அது அப்படியே ஸ்டாப் ஆயிருக்கு. நீங்க அவங்களுக்கு காசு கொடுத்தீங்களாமா? ஆமா மேடம். காசு திரும்ப என்ன வழிமுறையில அவங்களுக்கு கொடுத்தீங்க? சாதாரணமா அவங்க எப்படி வீட்டுல வராங்க அப்படிதான் மேடம் வீட்டுல கொடுத்தாங்க. கேஷா கொடுத்தீங்களா? கேஷா தான் கொடுத்தாங்க. அந்த டாக்குமெண்ட் நீங்க அவங்க கிட்ட இருந்து வாங்கி இருக்கணும். வாங்க மாட்டேன் தங்கச்சி வேலைக்கு போறதுனால விட்டுட்டேன். இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா கோர்ட்ல இருந்து உங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்கல்ல? ஆமா மேடம். அந்த நோட்டீஸுக்கு நீங்க கோர்ட்ல போய் உங்க வழக்க வாதாடி தான் இதை நீங்க ஜெயிக்க முடியும். நீங்க என்னைக்கு காசு கொடுத்தீங்க, ஏதாவது சாட்சிகள் முன்னாடி காசு கொடுத்தீங்களா, அந்த சாட்சிகள் மூலமா தான் உங்க வழக்க நீங்க ஜெயிக்க முடியும், நீங்க கேஷா கொடுத்ததுனால. மேம் நம்ம தொடர்ந்து பேசலாம். நம்ம கூட காலர் எடுத்தவங்க இணைஞ்சிருக்காங்க. ஹலோ மேடம். ஹலோ சார், சொல்லுங்க சார், உங்க பேர் எங்க இருந்து கால் பண்றீங்க? மேடம் நம்ம கோத்தகிரில இருந்து மேடம். சொல்லுங்க சார். நான் என்னன்னா ஒரு ஆளுகிட்ட ஒரு 75 ரூபா ஒரு 75,000 ரூபாய் சீட்டு போட்டீங்க மேடம். ஓகே. அதுல வந்து நான் 1 லட்சம் ரூபாய் அவங்க கிட்ட கைமாத்தா கொடுங்கன்னு சொல்லி வாங்கியிருந்தேன். ஓகே. அந்த 1 லட்சம் ரூபாய்க்கு வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா 4 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே. அந்த 4 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் 2 மாசம் கட்டினீங்க மேடம். ஓகே. அந்த 2 மாசத்தை கட்டி விட்டு எனக்கு உடம்பு சரியில்லாம ஆகி போச்சு. ஓகே. நான் அவங்ககிட்ட என்ன சொன்னேன்னா அந்த 75,000 ரூபாய் நீங்க வச்சுக்கிங்க, நான் 25,000 ரூபாய்க்கு உங்களுக்கு ஒரு இது பேப்பர்ல எழுதி கொடுத்து உங்களுக்கு இதுக்கு மட்டும் ஒரு 2 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் போட்டு கொடுத்துறேன். ஓகே. அந்த 2 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் போட்டு கொடுத்துறேன், நீங்க வச்சுக்கிங்கன்னு சொன்னீங்க. அவங்க அதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டேன் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க 1 லட்சம் ரூபாய் வாங்கினதுக்கு 4 ரூபாய் இன்ட்ரெஸ்ட், நீங்க இந்த 75,000 ரூபாய் நீங்க என்னைக்கு சீட் எடுத்து கொடுப்பீங்களோ அது வரைக்கும் 4 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் கட்டுங்க அப்படின்னு சொன்னா போலுங்க மேடம். ஓகே. நான் அதுக்கு பிறகு என்ன சொன்னேன்னா என்னால முடியல, உங்களுக்கே தெரியுங்க, நீங்களே ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னு சொல்லி 8 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த 25,000 ரூபாய் கொடுக்குறேன், அதுக்கு மேல கொடுக்க முடியாதுன்னு சொல்லி இன்ட்ரெஸ்ட் வேணா கொடுத்துறேன், ஒரு 5 ரூபாய் சேர்த்து கொடுத்துறேன்னு சொன்னீங்க மேடம். ஓகே. அது 8 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதைங்க மேடம். ஓகே. இப்ப எங்க தம்பிக்கு ஒரு வீடு வாங்குறதுனால ஒரு தம்பிக்கு 2 செக் கொடுத்தீங்க மேடம். ஓகே. பேங்க்குக்கு கேரண்டி போட்டிருக்காப்புல. பேங்க்ல என்ன சொன்னாங்கன்னா செக்கெல்லாம் எனக்கு எழுதி பட்டதெல்லாம் தெரியாதுங்க மேடம். ஓகே. அதனால பேங்க் அந்த தம்பி என்ன சொன்னாப்புல வந்து இந்த மாதிரி செக்கெல்லாம் கேட்கறாங்க, நீ செக்கெல்லாம் எடுத்து வந்து எனக்கு கொடுத்துருன்னு சொன்னாங்க மேடம். ஓகே. அது எனக்கு தெரியல, வந்து நான் எடுத்துட்டு போய் தம்பிக்கு எல்லாம் கொடுத்துட்டேங்க மேடம். ஓகே. இப்ப எங்க அப்பா வந்து இறந்துட்டாரு. ஓகே. இறந்தவன எங்க அப்பா எனக்கு என் தம்பிக்கு கொஞ்சம் மன வருத்தம் ஆனதுனால ஓகே இந்த சீட்டு போட்ட இல்லைங்களா, ஆமா, அத வந்து அவரை அனுபவப்படுத்தி விட்டதே இவருதான்.
ஓகே. தம்பி. ஆனா அந்த செக்கை இப்ப வந்து என்ன பண்றாருன்னா அந்த செக்கை வந்து எனக்கு தெரியாம எடுத்துட்டு போய் அந்த பொம்பளை கொடுத்துங்க. ஓகே. இப்ப என்ன மேல 4 லட்சம் ரூபாய் கேஸ் போட்டிருக்காங்க மேடம். ஓகே சார். ஓகே சார். ஆனா இது நடந்த கதை வந்து இந்த அம்மா வீட்டு சீட்டு போட்டது 8 வருஷத்துக்கு முன்னாடி. ஓகே. ஆனா இப்போ வந்து இப்போ 1.5 வருஷமா எனக்கு கேஸ் போட்டிருக்காங்க மேடம். ஓகே. இப்போ 2 செக் உங்களோட நாலேஜ் இல்லாம உங்க தம்பி வந்து அந்த சிட் ஃபண்ட்ல கொடுத்துறாங்க கரெக்டா? ஆமாங்க சார். ஸோ இந்த கேஸில் நீங்கள் ப்ரூவ் பண்ண வேண்டிய என்னன்னா, நான் இந்த செக்கை நான் கொடுக்கவே இல்லை, என்னோட நாலேஜுக்கு தெரியாமல் என் தம்பி வந்து கொடுத்துட்டாங்கன்னு சொல்லணும். ஒன்று. ரெண்டாவது நீங்கள் அதுக்கு தக்கன ஏதாவது அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்கீங்களா? சரி சார், அதெல்லாம் ஒன்றும் பண்ணல. எந்த அக்ரிமெண்ட் இல்லை. நீங்கள் செக்யூரிட்டி செக்கா உங்கள் தம்பிக்கு கொடுத்த செக் தான் கரெக்டாக இது? ஆமாங்க சார். அதில் தம்பிக்கு கொடுத்த செக்கில் உங்கள் பேர் எதுவுமே நீங்கள் மென்ஷன் பண்ணலையா உங்கள் தம்பிக்குன்னு? அதெல்லாம் பண்ணலைங்க சார். சும்மா பிளாங்க் செக்காக கொடுத்துருக்கீங்க. ஆமாங்க சார். ஸோ கோர்ட்டில் இந்த கேஸ் வரும்போது கோர்ட்டில் இந்த கேஸ் வந்துருச்சு இல்லையா? ஆமாங்க சார். இப்போ நீங்கள் கோர்ட்டில் நீங்கள் ப்ரூவ் பண்ண வேண்டிய என்னன்னா, நான் இந்த செக்கை எங்கள் தம்பிக்கு கொடுத்துட்டேன், அந்த எங்கள் தம்பி தான் வந்து இந்த செக்கை வந்து அவங்களுக்கு கொடுத்தா நீங்கள் ப்ரூவ் பண்ணணும். ஆமாங்க சார். எனக்கும் இந்த கேஸுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லி நீங்கள் ப்ரூவ் பண்ணது உங்கள் கடமை. சரிங்களா? ஓகே சார், தேங்க்யூ சார். அவங்க நம்ம இந்த கேஸில் மேம் செக் கேஸ் பற்றி பார்த்துட்டு இருந்தோம் சார். நம்ம போன எபிசோட்லேயே வந்து செக்கை வந்துட்டு எப்படி ஃபைல் பண்ணணும் நம்ம பேசியிருந்தோம், தெளிவாக பேசியிருந்தோம். பட் அதை பற்றி கொஞ்சம் ஷார்ட்டாக மக்களுக்கு புரியுற மாதிரி எடுத்து சொல்லிடுங்க சார். ஓகே. செக் கேஸ் இது சிம்பிளாக சொல்லலாம் 138 கேஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து ஒரு ட்ராயர், அதாவது உங்களுக்கு பணம் கொடுக்கவங்க செக்கு கொடுத்தாங்கன்னா அந்த செக்கில் பணம் இல்லைங்கிற பட்சத்தில் பேங்க்கில் இருந்து நீங்கள் எந்த பேங்க்கில் நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்களோ அந்த பேங்க்கில் ஒரு மெமோ கொடுப்பாங்க. அந்த மெமோ ஸ்லிப்னு சொல்லுவாங்க, பேங்க் மெமோ ஸ்லிப். அந்த மெமோ ஸ்லிப் கிடைச்ச நாள்லேருந்து நீங்கள் அந்த ட்ராயர், அதாவது இப்போ செக் எழுதினார் இல்லையா, அந்த ட்ராயருக்கு நீங்கள் வந்து கிட்டத்தட்ட 30 நாளைக்கு உள்ள ஒரு நோட்டீஸ் அனுப்புகிறோம். இந்த மாதிரி உங்கள் செக், நீங்கள் கொடுத்த செக்கு வந்து ரிட்டன் ஆகிருக்கு, அதனால் நீங்கள் எனக்கு பணம் தரணும்னு சொல்லி 30 நாளைக்கு நோட்டீஸ் அனுப்புகிறோம். அந்த 30 நாளைக்கு உள்ள நீங்கள் நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டீங்க, அந்த நோட்டீஸ் உங்களுக்கு சேர்ந்துருச்சு, அப்படி எந்த பதிலும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் கேஸ், அதாவது ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்டில், விரைவு நீதிமன்றத்தில் இந்த கேஸ் வந்து நம்ம தாக்கல் பண்ணணும் 15 நாளைக்குள்ளால. ஸோ மொத்தமாக இது வந்து 30 + 15 டேஸ் சொல்லுவாங்க. 45 டேஸில் இந்த கேஸ் வந்து நீங்கள் ஃபைல் பண்ணணும். இது வந்து ஒரு முக்கியமான ஒரு இதுவாக இருக்குது. அதான் மோஸ்ட்லி நிறைய பேர் தப்பு பண்ணுறாங்க. இந்த 30 நாள் விட்டுட்டு இப்போ ஃபைல் பண்ணுறாங்க. இந்த 30 நாள் விட்டுட்டு ஃபைல் பண்ணுவோம் என்ன ஆகுதுன்னா, அது வந்து ஒரு வேலிட் கேஸாக கன்சிடர் பண்ண மாட்டாங்க. டிஸ்மிஸ் பண்ணதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதில். அதனால் இந்த கேஸ் வரும்போது நீங்கள் வந்து செக்கு வந்து உங்களை ஏமாற்றிதான் தெரியும் போது பேங்க்லேருந்து அந்த மெமோ கொடுக்கும்போது அந்த மெமோ கொடுத்த டேட்லேருந்து 30 நாளுக்குள்ளே தவறாமல் நீங்கள் வந்து வழக்கறிஞர் அறிவிப்பு நீங்கள் அனுப்பணும். அப்படி அனுப்ப தவறினா கேஸ் வந்து செல்லாத மாதிரி கன்சிடர் பண்ணுவாங்க. ஒன்று. மோரோவர் இந்த கேஸ் வந்து இப்போது யூஸ்வலாக ஆன்லைனில் ஃபைல் பண்ணுறாங்க. ஸோ ஆன்லைனில் தான் ஃபைல் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். ஸோ அதனால் அந்த காலமும் வந்து நமக்கு ரொம்ப விரையப்படுத்தாமல் சீக்கிரமாக ஃபைல் பண்ணணும். அந்த ஆன்லைன் ப்ரொசீஜர் பற்றி நம்ம தொடர்ந்து பேசலாம் சார். நமக்கு ஒரு காலர் இணைஞ்சிருக்காங்க, பேசிடுவோம். ஹலோ ஹலோம்மா, சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? என் பேர் விஜயாங்க, திருச்செங்கோடு. சொல்லுங்கம்மா. திருச்செங்கோடு சூரியமரத்துல பேசுறேங்க. ஓகேம்மா, உங்க கேள்வி என்ன அதை சொல்லலாம்? சொல்லுங்கம்மா, உங்களுக்கு என்ன கேள்வியோ, உங்களுக்கு என்ன சந்தேகமோ? வீட்டு மேல லோன் போட்டு எங்க தம்பிக்கு பணம் கொடுத்துருக்குறேங்க. ஓகே. அது வந்து இப்ப என்னன்னா, இப்ப லோன் கட்டாதான் ஆரம்பிச்சாங்க. ஓகே. நாங்க அதுக்கு போய் வீட்டுல போய் கேட்டதுக்கு அவங்க சம்சாரத்தை விட்டு என் பேர்லயும் பயம் பேர்லயும் கேஸ் கொடுத்துருக்குறாங்க. ஓகே. டவுன் போலீஸ்ல கேஸ் கொடுத்துருக்குறாங்க. ஓகே. இப்ப அதுக்கு நம்ம என்ன பண்ணி எப்படி மூவ் பண்ணி அந்த பணத்தை வாங்குறதுன்னு கேட்குறேன். ஓகே அம்மா, கொஞ்சம் ஆன்சர் பண்ணிடுங்க மேம். அம்மா, நீங்கள் அவங்களுக்கு லோன் போட்டு காசு கொடுத்துறேன்னு சொல்கிறீங்கல்ல, அந்த காசு அவங்களுக்கு என்ன வழிமுறையில் கொடுத்தீங்க? உங்கள் அக்கௌண்ட் மூலமாக எவ்வளோ காசு கொடுத்தீங்க? எந்த வழிமுறையில்? 3 லட்சம் ரூபாய் கொடுத்தோம். என்ன மாதிரி காசாக கொடுத்தீங்களா இல்லை நீங்கள் அவங்களுக்கு அக்கௌண்ட்? நாங்கள் லோன் போட்டு அக்கௌண்ட் போய் கையில் பேங்க்ல இருந்து எடுத்து கொண்டு போய் கொடுத்தோம். நீங்கள் பேங்க்ல இருந்து கேஷாக எடுத்து அவங்க கிட்ட கொடுத்தீங்க, சரியாம்மா? ஆமாங்க ஆமாங்க. அந்த காசு அவங்களுக்கு நீங்க கொடுத்ததுக்கான எந்த ஒரு ஆதாரமும் உங்ககிட்ட இருக்குதா இல்லையா? வந்து அவங்களும் வீடு கட்டி இருக்கிறாங்க. வீடு கட்டினது இல்லம்மா, நீங்க அந்த கட்டின வீட்டுக்கு அவங்க சாட்சி கையெழுத்து போட்டு 3 லட்சம் ரூபாய்க்கு வாங்கி அவங்க எடுத்துக்கிட்டாங்க. சாட்சி கையெழுத்து நீங்க என்ன மாதிரியான ஆவணம் தயார் பண்ணீங்க? அடிஷனல் லோன் சொல்லி வாங்கி நாங்க வந்து அவங்களுக்கு கொடுத்தோம். இல்லம்மா, அவங்க உங்ககிட்ட காசு வாங்கினாங்கல்ல, உங்க வீட்டு மேல நீங்க தான் லோன் போட்டிருக்கீங்க, சரியா? ஆமா ஆமா. நீங்க லோன் போட்டு அவங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. ஆமாங்க.
அந்த லோன் போட்டு நீங்கள் அவங்களுக்கு காசு கொடுத்தீங்கல்ல, கொடுத்ததுக்கான ஆதாரம் உங்ககிட்ட என்ன இருக்குது? கொடுத்ததுக்கான ஆதாரம் எதுவும் இல்லைங்க. கூட போற தம்பின்னு ஹெல்ப் பண்ணோம். நீங்க அது வந்து இப்ப என்னாச்சுன்னாக்கா 4 வருஷமா கட்டிக்கிட்டு தான் இருக்கிறான். இப்போ 1 வருஷமா ரொம்ப ஆட்டம் கட்டுறாங்க, கட்ட மாட்டேன்னு. அவங்க உங்க மூலமா கட்டுறாங்களா இல்ல எப்படி கட்டுறாங்க? பேங்க்ல தான் போட்டுவாங்க, அக்கௌண்ட்ல தான் போடுவாங்க. யார் அக்கௌண்ட்ல? உங்க அக்கௌண்ட்ல? அவங்க அக்கௌண்ட்ல இருந்து போடுறாங்களா? என்ன மாதிரியா டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க? அவங்க அக்கௌண்ட்ல இருந்து பண்றாங்களா, டைரக்டா ஜிபே பண்றாங்களா? அக்கௌண்ட்ல தான் பண்றாங்க. அவங்க அக்கௌண்ட்டுக்கு போன்ல தான். இப்போ நீங்க என்ன பண்ணலாம்னா அவங்க மேல சிவில் வழக்கு போடலாம். அவங்க இதுவரை உங்களுக்கு காசு கொடுத்துட்டு இருந்தாங்கல்ல, அந்த கொடுத்துட்டு இருந்ததுக்கான உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் இருக்குதுல்ல, அதை எடுத்துட்டு அவங்களுக்கு ஒரு வழக்கறிஞர் நோட்டீஸ் ஒன்று அனுப்புங்க. அனுப்பிட்டு என்ன பதில் சொல்றாங்கன்னு பாருங்க. பார்த்துட்டு அவங்க மேல நீங்க சிவில் வழக்கு போடலாம். தேங்க்யூ ஸோ மச். நம்ம அடுத்த காலர்கிட்ட பேசிடலாம். ஹலோ 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 சார், சொல்லுங்க சார், உங்க பேர் எங்க இருந்து கால் பண்றீங்க? சார் என் பேர் சஞ்சீவி. ஓகே சார். நாங்கள் திருவள்ளூர் மாவட்டத்தில் கும்மிடிப்பூண்டி தாலுக்காலேருந்து பேசுகிறோம் மேடம். சொல்லுங்க சார், உங்க கேள்வி கேட்கலாம் சார். ஹலோ சொல்லுங்க சார், நாங்கள் தொடர்ந்து கேட்டுட்டு தான் இருக்கோம், பேசலாம். ஓகே, என்னுடைய அக்கௌண்ட்லேருந்து எங்கள் ஒய்ஃபுக்கு டிரான்சாக்ஷன் பண்ண போய் வேற ஒர்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் 1 lakh rupees. ஓகே. லாஸ்ட் மந்த்து. ஓகே. ஸோ அது வந்து நாங்கள் ஆன்லைனில் கேஸு புக் பண்ணியிருந்தோம். ஓகே. ஸோ அவங்க வந்து இன்னும் 40 days சொன்னாங்க, மறுபடியும் அகைன் 40 days சொல்கிறாங்க அந்த ஃபண்ட் ரீஃபண்ட் எடுக்கிறதுக்கு. ஓகே. ஸோ அந்த யாருக்கு நாங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அவங்கள போய் கான்டாக்ட் பண்ண சொன்னாங்க. அவங்கள போய் கான்டாக்ட் பண்ணால் இந்த அக்கௌண்ட் வந்து ஜிஎஸ்டி லாக் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே. ஸோ அந்த பணம் உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு சொல்கிறாங்க. ஓகே. அது வந்து சின்ன அமௌண்ட் கிடையாது, 1 lakh rupees அமௌண்ட். புரியுது சார். அதுதான் மேடம். ஓகே சார், நம்ம வழக்கறிஞர் ஆன்சர் பண்ணிடுவாங்க சார். சொல்லுங்க மேம். சார் நீங்க உங்க மேல தவறுதலா இந்த காசு அனுப்பிச்சிருக்கீங்க அப்படிதானே சார்? நீங்க உங்க பேங்க் எந்த பேங்க்? அவங்களோடது ரெண்டும் ஒரே பேங்கா இல்ல வேற வேற பேங்கா சார்? வேற பேங்க் மேடம். நீங்க அந்த பேங்க்ல போய் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணீங்களா சார்? ஆமா மேடம், ஆன்லைன்ல பண்ண சொன்னாங்க, பண்ணிட்டேன். அவங்க இப்போ ஜிஎஸ்டி அவங்க எப்போ இதை ரிலீஸ் பண்ணுறாங்களோ அப்போ தான் உங்களுக்கு காசு கிடைக்கும் சார். இது உங்கள் மேலே உள்ள மிஸ்டேக்னால நடந்தது. அதனால் அந்த ஜிஎஸ்டி இவங்க பே பண்ணாமல் இருப்பாங்க. பே பண்ணாமல் இருக்கிறதுனால கவர்மெண்ட் இவங்க அக்கௌண்ட்டை லாக் பண்ணி வச்சுருக்குது. அவங்க அந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்க அவங்களோட ஜிஎஸ்டி அமௌண்ட் பெண்டிங் அமௌண்ட் எல்லாம் கட்டினதுக்கப்புறம் தான் சார் கவர்மெண்ட் அவங்களோட அக்கௌண்ட்டை ரிலீஸ் பண்ணும். அதுக்கப்புறம் தான் அவங்க காசை கொடுக்க முடியும். இது தவிர அவங்களா அவங்க கையிலேருந்து உங்களுக்கு காசு கொடுக்கலாம். அது அவங்களோடது தான். தேங்க்யூ மேம். ஆக்சுவலி இந்த காசு பணம் கொடுக்கல் வாங்கல் பற்றி பேசும்போது நீங்கள் இதுக்கான ப்ரிகாஷனரி மெசேஜ் வந்து நம்ம எபிசோட் ஸ்டார்டிங்கில் சொன்னீங்க மேம். அதே மாதிரி இப்போ ஒரு வேளை கோர்ட்டுக்கு போகணுன்னா அதுக்கான நடைமுறைகள் என்னென்ன அதையும் கொஞ்சம் மக்களுக்கு எடுத்து சொல்லிடுங்க. இப்போது நம்ம இந்த சிவில் வழக்கை பொறுத்தளவில் 2 விதம் இருக்குது. நம்ம இப்போ ஒருத்தங்களுக்கு காசு கொடுக்குறோன்னா டாக்குமெண்ட்ஸ் வாங்கிட்டு காசு கொடுக்கறது, லைக் இது செக் பவுன்ஸ்லாம் நம்ம சொல்கிறோம், செக் வாங்குகிறோம், அப்புறம் ஏதாவது மார்கேஜ் டீடு வாங்குகிறோம். அப்படி இல்லை இப்போ 2 கம்பெனிக்கான நடுவில் இல்லை ஒரு கம்பெனிக்கும் இண்டிவிஜுவலுக்கும் நடுவில் ஒரு டிரான்சாக்ஷன் நடக்குதுன்னா அதுக்கு நம்மக்கிட்ட ப்ரூஃப் எல்லாமே இருக்கும். அப்படிப்பட்ட ப்ரூஃப் இருக்கும்போது அதை வந்து நம்ம விரைவாக முடிக்க சொல்லி சம்மரி சூட்டுன்னு ஒன்று ஃபைல் பண்ணலாம். அந்த சம்மரி சூட் நம்ம ஃபைல் பண்ணும்போது என்னென்னா எதிர்வாதி இருக்காங்கல்ல அவங்க வந்து டைரெக்டாக வந்து கோர்ட்டில் அப்பியர் ஆக முடியாது. அவங்க வந்து கோர்ட்டில் லீவ் கேட்கணும். இந்த காசை நான் இந்த பர்பஸ்க்காக தான் வாங்கினேன், இல்லை நான் இது வந்து தவறாக என்கிட்ட கிளைம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத அவங்க என்ன காரணம் சொல்கிறாங்களோ அந்த காரணத்தை நீதிமன்றம் ஏற்றுக்கிட்டால் மட்டும்தான் அவங்களால அந்த கேஸை மறுபடியும் தொடர முடியும். ஒருவேளை நீதிமன்றம் அவங்களுக்கான காரணத்தை ஏற்றுக்கல, இவங்க வந்து வாதி வந்து சொல்லியிருக்க காரணம் சரியானது, அந்த காசை இவங்க வாங்கியிருக்கிறது எல்லாமே சரியாக ஒரு ப்ரூஃப் அதை கரெக்டாக அவங்க அந்த இடத்துல நிரூபிச்சிட்டாங்கன்னா கோர்ட் அவங்கள வந்து கேஸை ப்ரொசீட் பண்ண விடாமலே இவங்களுக்கு ஆர்டர் கொடுக்கலாம். ஓகே. அப்படி இல்லை, அதுதான் சம்மரி சூட். அப்படி இல்லை அவங்க தன்னோட காரணம் சொல்கிறது கோர்ட்டுக்கு நியாயமானதாக பட்டுச்சுதுன்னா அவங்க அந்த கேஸை ப்ரொசீட் பண்ண சொல்லி எதிர்வாதிக்கு வந்து ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணுறதுக்கான அவங்களுக்கு அக்செப்ட் பண்ணிக்கலாம் கோர்ட்டு. இது வந்து சம்மரி சூட். இன்னொன்று அடுத்தது வந்து ஆர்டினரி சிவில் சூட். இந்த சூட்டை பொறுத்தளவில் எப்படின்னா நம்ம காசு கொடுத்துறதுக்கான ஏதாவது ஒரு ஆதாரம் இருந்தால் போதும்.
ஓகே. இந்த ஆதாரம் இருந்ததுன்னா நம்ம பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணது, இல்லை ப்ராமிசரி நோட் கொடுக்குறோம், அப்படி இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் நம்ம வந்து அந்த நோட் இதில் எழுதுகிறோம்ல நம்ம ஸ்டாம்ப் பேப்பரில், அந்த மாதிரி எழுதி இருந்தால் போதும் நம்ம வந்து ஆர்டினரி சிவில் சூட் நம்ம கிளைம் பண்ணலாம். ஒரு சிவில் சூட் நம்ம போடுறதுக்கான கால அவகாசம் 3 வருஷம் தான், அதுக்கு மேலே போட முடியாது. ஓகே மேம், தேங்க்யூ மேம். இன்னைக்கு கால் பண்ண ஒரு காலர்ஸ்க்கும் மற்றும் வந்துட்டு இந்த மாதிரி ப்ரிகாஷனரி மெஷர்ஸ் என்னென்ன எடுக்கணுங்கிறதையும் வந்து ரொம்ப தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ மேம். இது சட்டம் ஒரு வகுப்பறை பிரசன்டட் பை ஸ்ரீ கலைமகள் வித்யா மந்திர் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல், கும்மிடிப்பூண்டி.